என்னுடைய இளைய தோழர்களே, என்னுடைய கட்சிக்கு வர்றதுக்கு காத்திருக்கிற தோழர்களே, அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நான் இன்று என்னுடைய நண்பர் திரு போஸ்பாண்டியன், நீண்டகால நண்பர், நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். சரி, நம்முடைய பழைய தோழர்களை எல்லாம் பார்த்துக்கொள்வோம் என்றுதான் வந்தேன். ஆனால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை மேடை ஏற்றிவிட்டார்கள். அதற்கு மிகவும் நன்றி. இந்த பெபி சங்கம், நான் என்னுடைய காலத்தில் சங்கம் வைத்தவன், வளர்த்தவன், தலைவராக இருந்தவன் எல்லாம் வாஸ்தவம். ஆனால் இந்த ஏஆர்எம்பியினுடைய சரித்திரத்தை கொஞ்சம் முற்றே கவனித்து வந்திருக்கிறேன். அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும், ஏனெனில் நீங்கள் அங்கே இருக்கிறீர்கள். நான் மாற்று சங்கத்தை சேர்ந்தவன் தான், உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆனாலும் என்னுடைய கடைசி காலத்தில் ரிட்டையர் ஆகும் போது என்னுடைய சிந்தனை மாற்று வந்தது. ஆனால் நான் மாறவில்லை, மாற முடியாத சூழல். ஸ்கேல் 3 போயிட்டு அப்படியே இருந்தேன். ஆனாலும் ஏஆர்ஆர்பி கடந்த போராட்ட காலங்களை எடுத்துவிட்டால் சோழமாணிக்கம் சொன்ன மாதிரி 21 தடவை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கேன்னு சொல்லுகிறார். இது மாதிரி நம்முடைய ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஜாப் வாங்கி கொடுத்ததுக்கு ஏஆர்ஆர்பி எவ்வளவோ பாடுபட்டது, எனக்கு தான் தெரியும். வேற எந்த சங்கமும் பாடுபடல. ஒரு காலகட்டத்தில் வேற ஒரு கமிட்டியை போட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு பே கொடுக்கலான்னு சொன்னாங்க. அப்போ ஏஆர்ஆர்பி தான் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நாங்கள் கோர்ட்லேயே பார்த்துக்கிறோன்னு சொல்லி பண்ணாங்க. அந்த ஒரு இதுக்காவது, அந்த ஈக்குவல் அதுக்காவது நான் பாராட்டத்தை தெரிவிக்கணும். 8 வருஷமாக அந்த பேக்கை இது பைப்பாட்டேன்னு நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அதில் ஏஆர்ஆர்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றது. இப்போதும் திரு திலீப்குமார் முகர்ஜி அவர்கள் எனக்கு நேரடியாக தெரியும், நேரடியாக பழக்கம். ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முந்தைய சொன்னார், திருநெல்வேலியில் ஆரியாஸ் ஹோட்டலில் சந்திரிக்கும் போது சொன்னார், நான் பென்ஷன் வாங்கி கொடுக்காமல் சாக மாட்டேன் என்றார். இன்னும் அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அவர் இன்னும் நம்முடைய இருக்கிறார் என்பது மிக சந்தோஷமான விஷயம். அவரை வாழ்த்துகிறோம். அவரை 100 ஆண்டு வாழ வேண்டும். ஆனால் பென்ஷன் 100 ஆண்டு இழக்கக்கூடாது, அது நிறைவேற வேண்டும். அதற்காக இந்த ஏஆர்ஆர்பியை முழுமூச்சோடு பாடுவது என்பதை நான் கண்டிப்பாக உணர்கிறேன். எனக்கு 2-3 புக்லெட்லாம் கொடுத்தாங்க. என்னுடைய நண்பர் திரு கணேசன் வந்திருக்காருன்னு தெரியல, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரு, அவரும் பெபி அமைப்பில், இந்த அமைப்பில் உள்ளவர், அவர் கொடுத்தார். அதெல்லாம் பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அதுக்கு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். நாங்கள் ரிட்டையர்டான ஆட்கள் நாங்கள் என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்றீங்களோ நாங்கள் வரோம். இந்த சங்கநாம சொன்னவன் நான் ஒன்று சொல்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்னா, நாங்கள் ரிட்டையர்டான எல்லாரும் டெல்லியில் உட்காந்துக்கிறோம். ஏன்னா எந்த நாளும் ஒன்றாகிறதுக்கு இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வயசாகிட்டு எங்கள் பிள்ளைங்கள்லாம் செட்டில் ஆகிட்டாங்க. இதுவே என்ன நாங்கள் வரல. ஆனால் எங்களுக்கு ஒரு அமைப்புன்னு வேணும். நான் ஒருத்தர் வர முடியாது. அதனால் இந்த ஏஆர்ஆர்பியை இது ஒரு அமைப்பாக எடுத்து எங்களை எந்த அளவுக்கு சேர்ந்து நினைக்கிறீங்களோ நாங்கள் உங்களுக்கு ஒத்தாசோம். நாங்கள் உண்டாக இருக்கோமோ, வரோம், போராட்டம் இருக்கோம். ஆனால் நீங்கள் தான் இந்த கோரிக்கையை வென்றெடுக்க முடியும். நாங்கள் ரிட்டையர்ட் ஆகிட்டோம், வீட்டுக்கு போயிட்டோம். நாங்கள் என்ன ஸ்ட்ரைக் பண்ணாலும் எடுபடாது. தோழர் சங்கராமன் பண்ண மாதிரி நீங்கள் இந்த கோரிக்கை, பென்ஷன் கோரிக்கையை வென்றெடுப்பதற்கு தொடர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணணும். ஆனால் ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால சேலரி இழப்புகள் இருக்கலாம். ஆனால் நம்ம முந்தா நாள் ஒருத்தர் உங்களை சொல்ல நினைக்கிறேன், ஒரு தோழர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, என்ன சார் ஸ்ட்ரைக் இப்படி போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறாரு. கண்டிப்பாக போங்க, கண்டிப்பாக போங்க. யூனியன் ஒன்று இல்லைன்னு சொன்னால் உங்களை சேர்மன் காலைல 5 மணிக்கு வேலைக்கு எடுத்துள்ளாரு, பார்த்துடுங்க. நடக்குமா நடக்காதா சொல்லுங்க? நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். வீட்டு வேலைக்கு வர்றாரு. அதனால சைக்கிளில் போங்க அப்படின்னு சொன்னேன். அதனால யூனியன் என்பது கண்டிப்பாக வேண்டும். அது ஒரு போராட்ட குணமுள்ள ஏஆர்ஆர்பியை கண்டிப்பாக வேண்டும். அது மாற்றுக்கிறதே கிடையாது. நாங்கள் ரிட்டையர்ட் ஆனவர்களுக்கு என்ன உங்களுக்கு ஒத்தாசை செய்ய
வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்றோ செய்கிறோம். உங்களுடைய போராட்டங்களை விதவிதமாக ஆக்குங்கள். உதாரணத்துக்கு நான் கோஆபரேஷன் மாதிரி பண்ணுறீங்களா? மார்ச் வாக்கில் வெற்றிகரமாக ஒரு தடவை நம்ம நடத்தணும், ஜெயில் சீட்டை அனுப்புறதில்லைன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஏதாவது நான் கோஆபரேஷன் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா ஒரு வாரம்னு சொன்னால் சேலரி லாஸ் இருக்கு. பட் தொடர்ந்து நம்முடைய போராட்டங்களை நடத்த வேண்டும். அதற்கு ஏஆர்பியை இன்னும் இந்த கருத்துக்களை முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஊழியர்களுக்கு ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும், இதை செய்ய வேண்டும். இதுவரைக்கும் செய்த அதனுடைய சேவைக்காக என்னுடைய வாழ்த்துக்கள், மனமார்ந்த நன்றி.